அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி படுகையில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மீண்டும் அனுமதி வழங்கியிருக்கிறது. புதிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு இந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக திரு சேதுராமன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்தவர். சார் வணக்கம். வணக்கம். சார், காவிரி படுகையில மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மீண்டும் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு தமிழக மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தற்போது மீண்டும் இது போன்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? 2012 இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி அப்படின்றது மத்திய அரசினால் வழங்கப்பட்டது. இதற்கு முன்னதாகவே 2012 ஜனவரியில இதற்கான எதிர்ப்புகளை நம்ம கருத்து கேட்பு கூட்டத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா அதையும் மீறி 2012 அனுமதிக்கப்பட்ட 50 கிணறுகள்ல 3 கிணறுகள் மட்டும் வடூர் பறவைகள் சரணாலயத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்ற அடிப்படையில அதை மட்டும் விட்டுட்டு 47 ஆய்வு கிணறுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது சுற்றுச்சூழல் துறையால. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு 2013 ஒரு இடைக்கால தடையும் 2015 ஒரு நிரந்தர தடையும் இந்த திட்டத்துக்கு விதித்தது இந்த பகுதி மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதான் நம்ம பாக்குறோம். ஆனா இதற்கிடையில 2015 மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது அந்த நிறுவனம் தன்னுடைய முதல்கட்ட வேலைகளை முடிக்கல அப்படின்ற காரணமா வச்சுக்கிட்டு அதனுடைய அனுமதியை ரத்து பண்றதுக்கான வேலைகள் நடக்குது அப்படின்றதையும் அது அனுமதி ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டதை நம்ம இங்க பார்வையிட விரும்புறோம். ஆனா அதே நேரத்துல இப்ப கடந்த 27, 28 பிப்ரவரியில நடந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிபுணர் குழுவினுடைய அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் 2ல வந்த அந்த ஏற்கனவே 2015 இந்த நிறுவனம் ஏற்கனவே 2012 பெறப்பட்ட அனுமதிகள்ல ஒரு சில இடங்கள்ல இடமாற்றங்கள் தற்போது ஒரு சில அடி தூரங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டதை இன்னைக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப வருத்தமாவும் வேதனையா பாக்குறோம். என்னன்னா மத்திய அரசு இந்த திட்டம் இந்த பகுதியில இது தடை செய்யப்பட்டதாக மத்திய அரசு அறிவித்தது. மாநில அரசினுடைய ஒரு நிரந்தர தடையும் இன்னைக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு இல்ல அரசியல் சூழல்ல இதெல்லாம் வேகமா வர்றதை பார்த்தா கொஞ்சம் கவலையோடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான திட்டங்கள் குறிப்பா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வளமையான ஒரு பகுதி, அதுவும் குறிப்பா வறட்சியில கூட ஓரளவு நிலத்தடி நீர்மட்டத்துல விவசாயத்தை பார்க்கக்கூடிய பகுதி. இந்த மாதிரியான திட்டங்கள் நிலத்தடி நீர்மட்டத்தை கடுமையா பாதிக்கும் அப்படின்றதும் நிலத்தினுடைய வளத்தன்மையை கடுமையா பாதிக்கின்றதும் ஏற்கனவே நம்மளுடைய ஐயப்பாடா தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில மாநில அரசினுடைய நிபுணர் குழுவும் அதை உறுதிப்படுத்தினதை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். மாநில அரசினுடைய அமைக்கப்பட்ட பல்வேறு வல்லுநர்கள் அமைக்கப்பட்ட அந்த நிபுணர் குழு அப்படின்றது இதை உறுதிப்படுத்தி இந்த திட்டத்துக்கான ஒரு நிரந்தர தடையை மாநில அரசு விதிச்சிருந்தது. இப்ப திருப்பி இதற்கான சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் வழங்கப்பட்டிருக்க அனுமதி அப்படின்றது இந்த பகுதிக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம். ரொம்ப இந்த பகுதி மக்களுக்கு ஒரு எதிரான அம்சமாக தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்துல நம்ம இப்ப இருக்கோம். இன்னொரு விஷயம், புதிய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அறிக்கை எப்படி இருந்தது? தற்போது புதிய ஆய்வறிக்கையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு? இந்த புதிய ஆய்வறிக்கை ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு 2012 செப்டம்பர்ல வழங்கப்பட்ட அந்த சுற்றுச்சூழல் அனுமதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவங்க எந்தெந்த இடங்கள்ல இந்த ஆய்வு கிணறுகளை அமைக்க போறாங்க, 50 இடங்கள்ல ஆய்வு கிணறுகளை அமைக்கக்கூடிய இடங்களை அந்த துல்லியமா லாங்கிடியூட் லாட்டிடியூட் அப்படின்னு அந்த இடங்களை துல்லியமா குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா இவங்களுடைய அந்த கோரிகண்டம் அப்படின்ற அடிப்படையில இவங்க திருப்பி மனு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற அடிப்படையில அதற்கான அனுமதியை இவங்க 2015 இவங்க கொடுத்திருக்காங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல அது நிலுவையில இருந்து கடந்த பிப்ரவரி மாதத்துல வந்த அந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி அவங்களுடைய இஎஸ்சி குழுல அது விவாதிக்கப்பட்டு அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா இப்ப சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஐயப்பன் என்னன்னா பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த திட்டத்துல எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது. இப்ப ஒரு இடத்துல போட்டிருக்காங்க ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஏற்கனவே அனுமதி வாங்கியிருந்தாங்கன்னா அதுல இருந்து சில 20 அடியோ 30 அடியோ தள்ளி அல்லது 100 அடி தள்ளி அந்த பாயிண்ட்டுக்கான ஒரு சரிபார்த்தல் மட்டும், அதாவது ஏற்கனவே இருந்த இடங்கள்ல சில திருத்தங்களை மட்டும் பண்றதுக்கான அனுமதி தான் இப்ப வழங்கப்பட்டிருக்கு. புதிய அனுமதி இல்ல, இது புதிய அனுமதி கிடையாது. ஏற்கனவே வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியில திருத்தம் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஐயப்பாடு என்னன்னா இந்த நிறுவனத்துக்கு இந்த பகுதியில முதல்கட்ட வேலைகளை நடத்தல அப்படின்ற ஒரு தடை இருக்கக்கூடிய காலகட்டத்துல மத்திய அரசு அதற்கான அனுமதியை ரத்து பண்ணிருக்கு அப்படின்ற அடிப்படையில இப்ப இந்த மனுவை திருப்பி பரிசீலனை பண்ணியிருக்கிறதும் அதற்கு திருப்பி அனுமதி வழங்கி இருக்கிறது தான் இப்ப நம்ம மிகப்பெரிய வருத்தமாக வேதனையா பார்க்கக்கூடிய அம்சமா இருக்கு. நம்ம ஏற்கனவே தரப்பட்ட ஆய்வறிக்கையில் தற்போது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு மீண்டும் அனுமதி வழங்கியிருக்கிறது. இன்கேஸ் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டால் தமிழகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? தமிழகத்தினுடைய நில வளம் என்பது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார்? அதாவது மன்னார்குடி அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட் எந்த ஏரியால நடத்த போறாங்கன்னா மன்னார்குடி சிபிஎம் பிளாக் அப்படின்றது அவங்க குறிப்பிட்டிருக்கிறது.
மன்னார்குடியை மையமா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 23,000 மில்லியன் டன் நிலக்கரி இருப்பதாகவும், இப்ப இந்த நிலக்கரியை நேரடியாக எடுக்கிறதுல இங்க என்னன்னா அடர்ந்த மக்கள் தொகையும், அதே நேரத்துல முழுமையா விவசாய பகுதிகளான இந்த பகுதியில ஒரு 500 அடியில இருந்து 1650 அடி வரைக்கும் இந்த நிலக்கரி படுகை அப்படின்றது இருக்கு. இப்ப எடுக்கும்போது 500 அடிக்கோ அல்லது 1000 அடிக்கோ நோண்டும் போது அதனுடைய மணல்களை வெளியில கொண்டு வந்து அதை பராமரிக்கிறதுல மிகப்பெரிய திறந்த வழி சுரங்கம் அமைக்கிறதுல சிரமம் இருக்கு. அதே போல மூடிய வழி சுரங்கம், குகை வழி சுரங்கம் அப்படின்னு அமைக்கிறதுல மண்ணினுடைய இலகுத்தன்மை இங்க அதுக்கு எதிரம்சமா இருக்கிறதையும் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அடிப்படையில நிலக்கரி இருக்கிற இடங்கள்ல இப்ப 90களுக்கு பிறகு உலக அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிலக்கரி படுகையில் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுக்களை தனியா பிரித்து எடுக்கிறது. ஏன்னா நிலக்கரி சுரங்கம் நோண்டும் போது அது வெடி விபத்து ஏற்படுத்தும், அல்லது இந்த மீத்தேன் வாயுக்கள் வெளியில போய் பசுமை கூட வாயுக்களோட அளவு அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில இது தனியா இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 அடியில இருந்து 1000 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை முற்றிலும் வெளியேற்றணும். அப்படி இந்த மீத்தேன் வாயுக்கள் அந்த நிலத்தடி நீர் மட்டத்துல முழுகி இருக்கும். அப்படி முழுகி இருக்கக்கூடியது நீரை வெளியேற்றினா அந்த மீத்தேன் வாயுக்கள் தன்னெழுச்சியா மேல வரும். இதுதான் அந்த ப்ராஜெக்ட். இப்ப வெளியில எடுக்கக்கூடிய அந்த நீர் அப்படின்றது ஏற்கனவே விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு 200 அடியில இருந்து 350-400 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலத்தடி நீர் மட்டம் கடுமையா குறைவதற்கும் மிகப்பெரிய பாதிப்புகளை நிலத்தடி நீர் மட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, எடுக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா ஒரு 500 அடியில இருந்து 1000 அடியில இருக்கக்கூடிய வெளியேற்றப்படக்கூடிய நீர், ப்ரொடியூஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடியூஸ்ட் வாட்டர்ல அதாவது மன்னார்குடியினுடைய மண்ணியல் தன்மையும் அமெரிக்கால இருக்கக்கூடிய வயாமிங் பகுதியில் இருக்கக்கூடிய பவுடர் ரிவர் பேசினுடைய மண்ணியல் தன்மையும் ஒன்னா இருக்கிறதா தான் மத்திய அரசினுடைய அந்த டெண்டர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது சர்வதேச அழைப்பாணையில. அந்த அளவுல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பவுடர் ரிவர் பேசின்ல இருக்கக்கூடிய நீர், வெளியேற்றக்கூடிய நீர்ல அதிக அளவு சோடிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோடியம் கலந்தது, சல்பர் கலந்தது, இது போன்ற மண்ணுக்கு உதவாத, மண்ணினுடைய விளைத்தன்மையை பாதிக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அந்த நிலத்தடி நீர்ல இருக்கும்.